இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னு சொல்லட்டுமா? உன் ஜாதக சக்தியால மித்ரோட வாழ்க்கையில மரண பயம் இருக்காதுன்னு இவ்ளோ நாளா நாங்க கற்பனை பண்ணிட்டு இருந்தோம். உன்னாலதான் மித்ராவை சுத்தி பல ஆபத்துகள் சூழ்ந்துட்டு இருக்குங்கிற விஷயம் இப்ப எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க அத்தை, என் மேல இருக்க கோவத்துல மித்ராவோட உயிரோட விளையாடாதீங்க. மித்ரா உனக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு புள்ள. அவனுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரியும். இவ்ளோ நாளா உன்னை நம்பிட்டு இருந்த எல்லாம் போதும். இனிமேலாவது யதார்த்த வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன உன்னை நிரந்தரமா நான் விலக்கி வைக்க நினைக்கிறேன். உன்னாலதான் மித்ராக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. உன் ஜாதகத்தாலதான் மித்ராக்கு ஒவ்வொரு அடியும் ஏற்பட்டிருக்கு. இனி போதும். நீ மித்ராவை விட்டு எவ்வளவு தூரத்துல இருக்கியோ அதுதான் எனக்கு நல்லது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நாங்க நினைச்சதெல்லாம் பொய்யாகி எல்லாம் உண்மையை எங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அதானே? அப்ப சொல்றேன் கேளு. அரவிந்தா, இவ்வளவு நாளா நீ தப்பான நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருந்த. ஒரு பொய்ய உண்மைன்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த. உன் புள்ளைக்கு ஒவ்வொரு அடியிலையும் வந்த ஆபத்துகள் அவன் ஜாதகத்தால வந்தது இல்லை. கிரகங்களோட இடம் மாற்றங்களாலையும் இல்லை. அது உன் புள்ளையோட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்ச ஒரு புது கிரகத்தால தான். ஆக்சுவலி லக்ஷ்மியால தான் மித்ராக்கு இவ்ளோ ஆபத்துகள் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறுபடியும் அவளை கூட்டிட்டு வருவீங்களா? இத வச்சு உங்களுக்கு என்ன புரியுது? லக்ஷ்மி மித்ராக்கு பாதுகாப்பு கவசம் இல்ல, தாக்குற கவசம்னு தெரியலையா? லக்ஷ்மியோட ஜாதகத்தினால மித்ராக்கு நல்லது நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், லக்ஷ்மியாலதான் மித்ராக்கு ஆபத்துகள் சூழ்ந்து வருது. ஆமா சாமி. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் என் புள்ளைக்கு மார்க்கண்டேய தோஷம் இருக்கு, அவன் வாழ்க்கையில கண்டங்கள் தேடி வரும்னு அவனோட ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி தீர்க்க சுமங்கலி அமைப்புடைய ஒரு ஜாதகத்தோட பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா நீங்க என்னடானா இப்படி? இத பாருமா, உன்ன மாதிரி பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக இந்த காலத்துல தெருவுக்கு ஒரு சாமியார், ஊருக்கு ஒரு குருஜின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு உன்ன மாதிரி ஆளுங்க ஏமாந்துடுறீங்க, எதை வேணாலும் செய்யறீங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு தவறான விஷயத்தையும் நீங்க நம்புறீங்க, அதை செயல்படுத்தவும் செய்யறீங்க. உன் புள்ளையோட ஜாதகத்துல கண்டம் இருக்கு, ஆனா என்ன, அது உன்னோட மருமக. உன் புள்ள பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் அவனை மரணத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகுது. அதனால உன் புள்ளையும் மருமகளும் விலகி இருக்கிறது தான் நல்லது. அவங்க இந்த ஜென்மத்துல மறுபடியும் சேராம இருந்தாதான் உன் புள்ள மேல மரணங்கிற நிழல் விழாம இருக்கும். இல்லன்னா உன் புள்ளையோட ஆயுள் ரேகை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிக்கிட்டே போகும். சாமியார் சொன்னது 100% உண்மைக்கா. மனிஷாவும் இதே வார்த்தையை தானே சொன்னா. மித்ரா ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு ஆபத்தும் லக்ஷ்மியால தான் வந்துச்சுன்னு எனக்கும் இப்ப தோணுதுக்கா. அந்த ஜோசியர் நம்மள ஏமாத்துறதுக்காக இப்படி சொன்னாரா, இல்ல
வேற ஏதாவது சுயநலத்துக்காக அப்படி சொன்னாரான்னு தெரியல. ஆனா மித்ராவோட வாழ்க்கையில அப்படி எந்த ஆபத்தும் இல்லக்கா. லக்ஷ்மி வந்து மித்ராவை காப்பாத்துனதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. யோசிங்க, அவளாலதான் மித்ரா வாழ்க்கையில இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இப்பவாவது இந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இல்லனா மித்ராவை காப்பாத்துறது கஷ்டமாயிடும். இதுக்கும் நீங்க ஒரு முறை யோசிங்கக்கா. என்ன மனிஷா இது, இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறா? இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சிருவேன் ஆண்டி. அவங்க அவரை தேடி போனாலும் அவர் அங்க இருக்க மாட்டாரு. ஏன் சொல்றேன்னா, அந்த ஆளை நான் அதனால இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. நீ உண்மையிலேயே ஜீனியஸ் மனிஷா. லக்ஷ்மி சொல்றது உண்மைதான் அரவிந்தா. ஒரே ஒரு வாட்டி நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வரலாம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய், எது வேண்டான்னு தோணுதோ அதை விட்டுரு. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது அரவிந்தா. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. அப்ப சரி, ஜோசியரை போய் பார்க்கறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. தேங்க்ஸ் அத்தை. ஹலோ ஹலோ, ஜோசியர் தான் பேசுறீங்களா? இல்லைங்க, நான் அவரோட சிஷ்யன் பேசுகிறேன். அவருக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை கேரன் மோர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். என்னாச்சுமா? ஜோசியருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மாமா? ஜோசியர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். நம்ம அங்க போனா அவரை பாத்துறலாம். சரி வா போலாம். வாங்க. இப்ப ஜோசியர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றது மனிஷா? டோன்ட் வரி ஆண்டி, எவ்ரிதிங் வில் பி ஃபைன். கம். இவருக்கு கான்ஷியஸ் வந்தா நான் இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க வெளியே போய் உட்காருங்க.